ஹாய் மக்களே, இன்றைக்கி என்ன படம் பார்க்க போகிறோன்னா ஹியூமன் அனிமல்ஸ் அப்படிங்கிற ஒரு படத்தை தான் பார்க்க போகிறோம். கதையோட ஆரம்பத்திலே ஃபேபியோலா அப்புறம் ராய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கப்புள்ஸை காட்டுறாங்க. அதோட அவங்களுக்கு ஒரு குட்டி பொண்ணு இருக்கா. இவங்க வீட்டு பக்கத்தில் சாவா அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெய்பர்ஸ் இருப்பாங்க. அவங்க கூட ஒரு நாய் வளர்க்குறாங்க. நாய்க்குட்டியை ஒரு குழந்தை மாதிரி வளர்ப்பாங்க. அந்த குட்டி பொண்ணுக்கு அந்த டாக் ரொம்ப பிடிக்கும். இருந்தாலும் அந்த டாக் வந்து அப்ரோச் பண்ணவே செய்யாது. ரெண்டு ஃபேமிலி பக்கத்து வீட்டில் இருக்காங்க. ஸோ ஒரு பாண்டிங்கை கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக பார்ட்டி வச்சுருப்பாங்க. அப்போ அந்த டாகை வந்து கட்டி போடுங்க, அப்போ தான் நாங்கள் வருவோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அந்த டாக் வந்து கட்டி போட்டுறாங்க. ஸோ அப்படி பார்ட்டி போயிட்டு இருக்குது. அந்த குட்டி பொண்ணு என்ன பண்ணுறான்னா அந்த டாகை டச் பண்ண போகிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த சமயம் அதுக்கு அடிக்கிற மாதிரி வந்த உடனே ஃபேபியோலா வந்து அந்த குட்டி பொண்ணை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அந்த குட்டி பொண்ணு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவள் பொம்மையை வச்சு விளையாடலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருப்பா. ஸோ அந்த பொம்மை வந்து காணாமலே போயிருக்கும். அந்த பொம்மையை தேடி லானில் சுற்றும் போது அந்த நாய்க்குட்டி தான் அந்த பொம்மையை வச்சுருக்கோம். எப்படியோ தைரியத்தை வர வச்சுக்கிட்டு அந்த நாய்க்குட்டிகிட்ட வந்து அந்த பொம்மையை எடுத்துலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அந்த நாய் நல்லாவே கையை கடிச்சு வச்சிருது. இதனால ஃபேபியோலா ரொம்பவே பதறிடுறா. ஒரு டாக் ஸ்ப்ரே எடுத்துகிட்டு வந்து கண்ணில் நல்லா அடிச்சு விட்டு பொண்ணை காப்பாற்றிடுறா. பட் என்ன ஆகுதுன்னா அவளோட கை வந்து ரொம்பவே செயலிழந்து போயிடுச்சு. கையை மறுபடியும் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த நெய்பர் கப்பல் என்ன பண்ணுறாங்கன்னா அவளுக்கு ஒரு டாக் பொம்மையை வாங்கிட்டு வந்து அவளை பார்க்க வரலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது உங்கள் டாக் எப்படியா வளர்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபேபியோலா கேட்குறாங்க. உங்கள் பொண்ணு எதுக்காக எங்கள் நாய் பக்கத்தில் வந்தா, அதனால தான் அது கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அசால்ட்டாக சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னா அவளுக்கு ரொம்பவே கோவம் வருது. இதனால கோர்ட்டில் வந்து கேஸை ஃபைல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுக்கு எதிராக எந்த ஒரு சட்டமும் இல்லாததுனால வேற வழியில் இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆளை வச்சு அந்த டாகை வந்து பிடிச்சிட்டு போயிடறாங்க. அந்த டாகை பிடிச்சிட்டு போனதும் இல்லாமல் அந்த டாகை வந்து ரொம்பவே மோசமான நிலைமையில கொண்டுடுறாங்க. இதை எல்லாத்தையுமே கேள்விப்பட்ட அந்த ராய் வந்து ரொம்பவே கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாரு. ஸோ அவங்கள்ட்ட போய் மன்னிப்பு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அந்த சாவை வந்து என்ன சொல்கிறாருன்னா ஒய்ஃப் வந்து அது கூட ரொம்பவே அட்டாச் ஆகிட்டா, நாங்கள் இங்கேருந்தே கிளம்ப போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டே போயிடுறாங்க. அப்படியே அந்த வீட்டை விட்டே போகும்போது ராயோட காரை வந்து பஞ்சர் பண்ணிட்டு தான் போகிறாங்க. இப்படியே நெய்பர் அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் தான் ஃபேபியோலாவுக்கு ரொம்பவே ரிலீஃப் ஆகுது. அந்த நைட் வந்து அவங்க பொண்ணு தூங்காமல் வெளியில் ஏதோ ஒரு நாய் இருக்குது அப்படின்னு சொல்கிறா. பட் சுற்றி முற்றி எல்லாருமே பார்க்குறாங்க, எந்த ஒரு நாயும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அப்பவும் பார்த்து கரண்ட் கட் ஆயிடுது. ஸோ இது எப்படி கட் ஆகிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒயர்மேனை கூட்டிகிட்டு வந்து செக் பண்ணுறாங்க. பட் வெளியே சின்ன ஃபால்ட்டு தான், அதனால தான் கட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் செக் பண்ணிட்டு போயிட்டாரு. அடுத்த நாளும் அந்த குட்டி பொண்ணு வந்து இதே மாதிரி தான் சொல்கிறா, அந்த நாய் வந்து வெளியில் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வெளியில் போய் பார்க்குறாங்க. வெளியில் ஒரு சிகரெட் துண்டு இருக்குது. ஸோ உள்ளே பார்த்தா ஃபேபியோலாவும் அவங்க பொண்ணும் இருக்காங்க. ஃபேபியோலா வந்து ஒரு கையில் ஒரு நைஃபையும் எடுத்து வச்சுக்கிறாங்க. சுற்றி முற்றி பார்த்தா ஒரு கதவு திறந்துருக்கு. ஸோ உள்ளே யாரோ வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதவை நல்லா அடிச்சுட்டு ஒரு வீட்டுக்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கிறாங்க. அப்போ அந்த ராயை தான் காட்டுறாங்க. கண்டிப்பாக வீட்டுக்குள்ளே யாரோ இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தா டாக் மாஸ்க்கை போட்டுக்கிட்டு ஒருத்தர் நிற்பான். அது வேறு யாரும் இல்லை, சாவா தான். அந்த சாவை வந்து கத்தியை வச்சு அந்த ராயோட முட்டியிலே குத்திடுறான். இதனால் போல அந்த ரத்தம்லாம் ஊற்றுது. ஸோ அதே சமயத்தில் ஃபேபியோலா தான் காட்டுறாங்க. அங்கே கதவை உடச்சிட்டு யாரும் உள்ளே வர மாதிரி இருக்குது. யாருன்னு பார்த்தா அனாய் தான். அந்த கதவை இறுக்கமாக பூட்டிட்டு உள்ளே வராத மாதிரி டிஃபெண்ட் பண்ணுறா. ஒரு கட்டத்தில் அவளோட கையவே நச்சு விட்டுறா. ஸோ அந்த இடத்த விட்டே போனதுக்கப்புறம் வேற ஒருத்தங்க யாரும் வந்து கதவை தட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா ராய் தான் வந்திருக்காரு. ராயோட முட்டியை பார்த்தோன்னா ரொம்பவே அதிர்ச்சியாடுறாங்க. பயங்கரமாக ப்ளீட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இங்கே இருக்க வேண்டாம், நம்ம வெளியே ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த இடத்த விட்டே போகும்போது ஹால்வேல தான் அவங்க ரெண்டு பேரும் உட்காந்துருக்காங்க. ஆசையாக வளர்த்த நாயை கொண்டுட்டீங்க, அதுக்காக பழி வாங்க தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம், உங்கள் பொண்ணை நாங்கள் கொல்லாமல் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது ஃபேபியோலா வந்து அந்த குட்டி பொண்ணை கூட்டிகிட்டு ஓடியே போயிடறா. ஃபேபியோலா என்ன பண்ணுறான்னா அந்த குட்டி பொண்ணை பக்கத்து வீட்டுக்காரங்களோட வீட்டுக்குள்ளே விட்டுடுறா. ஸோ அந்த குட்டி பொண்ணு என்ன பண்ணுறேன்னா உள்ள அந்த நெய்பர் ஆள் இருப்பார்ல, அவர் வந்து நல்லாவே பாக்ஸிங் பண்ணுவார். அவரை கை கால்லாம் கட்டி போட்டு வச்சுருப்பாங்க போல இருக்கு. ஸோ அவரை பார்த்தோன்னே கை காலெல்லாம் ரிலீஸ் பண்ணிவிட்டு அவர் வந்து அந்த குட்டி பொண்ணை காப்பாற்றி கொண்டுட்டு போகிறாரு. அப்போ அந்த டாக் மாஸ்க் போட்டுக்கிட்டு அந்த சாவா குறுக்க வந்துடுறான். ஸோ இதனால் அந்த பாக்ஸருக்கும் இவருக்கும் பயங்கரமான சண்டை வருது. இதனால் அந்த சாவா வந்து மயக்கம் போட்டு விழுந்துறான். ஆனால் பின்னாடி பார்க்காம விட்டுறான். அப்போ அந்த வில்லி என்ன பண்ணுறான்னா அந்த பாக்ஸரை வந்து கழுத்தறுத்தே கொண்டுடுறான். இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு அந்த குட்டி பொண்ணு வந்து அந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அந்த அனாயை நல்லா பிடிச்சிக்கிறான். எல்லாத்தையுமே ஒரு வழியாக பிடிச்சிட்டு வந்து வீட்டில் கட்டி போட்டு வைக்கிறாங்க. அப்போ ராயோட முட்டியிலேருந்து ப்ளீட் ஆகிட்டே இருக்கிறத பார்த்த உடனே எனக்கு கொஞ்சம் சரக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவரும் சரக்கு வாங்கி குடிச்சிட்டு இருக்க சமயத்தில் அவள் டாக் ஸ்ப்ரே பக்கத்துலேயே இருக்கும். அந்த டாக் ஸ்ப்ரேயை வச்சு கண்ணிலே அடிச்சு விட்டுறாரு. ஸோ அதனால அந்த சாவோட முகமே வெந்து போயிடும். இதில் கோவப்பட்ட அந்த சாவா என்ன பண்ணான்னா எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்து அந்த ராயவே கொண்டுறான். இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு ஃபேபியோலா கண்கணங்க உட்காந்துருக்க சமயத்தில் அந்த அண்ணா என்ன பண்ணுறான்னா அந்த சாவை கூட்டிகிட்டு போயிட்டு மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ்லாம் பண்ணி கொடுக்குறா. ஹால்வேல அந்த ஃபேபியோலாவும் அந்த குட்டி பொண்ணு தான் இருப்பா. ஸோ எப்படியாவது இந்த இடத்துலேருந்தே தப்பிச்சணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணை வச்சு கையை கட்டெல்லாம் ரிலீஸ் பண்ணி விட்டுறா. ஸோ கையில் ஒரு பாட்டில் எடுத்துக்கிட்டு கரெக்டாக அந்த அனாய் வரும்போது மண்டையில் அடித்து மொட்டை பண்ணிடுறா. உள்ளே போய் இந்த சாவை வெளியே வந்து பார்த்தா அவள் செத்து போய் கிடக்குற. இதை பார்த்த உடனே அவனுக்கு பயங்கரமான ஆக்ரோஷம். ஃபேபியோலா என்ன பண்ணுறான்னா ஒரு ரூமில் போய் கதவை சாத்திக்கிறா. ரெண்டு பேரும் பத்திரமா இருக்காங்க. அப்போ ரூமாக எல்லா இடத்துலையுமே தேடிட்டு வரான். அப்ஸ்டேர்ஸில் வரும்போது ஒரு கபோர்டுக்குள்ளே ஒளிஞ்சுக்கிறாங்க. ஸோ இவனை இப்படியே விட்டால் நம்மளை எப்படியாவது வந்து கொண்டுருவான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேபியோலாவுக்கும் அவனுக்கும் பயங்கரமான சண்டை வருது. இதில் கத்தியை வச்சு கழுத்திலே குத்தி அந்த சாவாவை கொன்னுறா.
பட் இருந்தாலும் இன்னும் உயிர் இருக்கு. ஸோ இங்கேருந்து எப்படியா தப்பிச்சு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போய் பார்க்கும்போது அந்த அனாயும் அங்கே தான் கிடப்பா. அங்கேருந்து காரோட கீ எடுத்துக்கிட்டு அவங்க பொண்ணை வந்து காரில் ஏற்றிட்டு அந்த இடத்துல வந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது ஸோ இவங்களை இப்படியே விட்டால் நம்மளை எங்கேயா தேடி வந்து கொண்டுருவாங்களோ அப்படின்னு நினச்சி போயிட்டு ஒரு கோல்ஃப் பேட்டை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த சாவவே அடித்து கொள்றா. ஸோ கீழே வந்து ஹால்வேல பார்த்தா அந்த அனாயை காணவே இல்லை. ஐயோ பொண்ணுக்கு ஏதாவது ஆயிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் பார்த்தா அந்த காரை அந்த இடத்துல காணோம். அந்த வெளி வந்து எடுத்துகிட்டு போயிட்டா போல இருக்கு. பொண்ணையும் கடத்திட்டு போயிட்டா. ஸோ போலீஸ்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. ஸோ எதையுமே கண்டுபிடிக்க முடியல. அவள் எங்கே இருக்கானே தெரியல. ஃபேபியோலா இடத்துல வந்து நிறைய முயற்சி பண்ணுறா. ஸோ எதுக்குமே ஆன்சர் கிடைக்கல. ஒரு லக்ஸுரியஸான ஹவுஸ்குள்ளே ஒரு லேடி வராங்க. அவங்க டாக் ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு பேஸ்மெண்ட்குள்ளே போகிறாங்க. அந்த பேஸ்மெண்ட்டில் தான் அந்த குட்டி பொண்ணையும் அடைச்சி வச்சுருக்காங்க. அந்த டாகுக்கு பதிலாக அந்த பொண்ணை வச்சுருக்காங்க போல இருக்கு. எப்படி இந்த கதையை முடிக்கிறாங்க. இந்த கதை எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். போகிறதுக்கு முன்னாடி லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை பை.